ஆமா, நீ அந்த கோவில் வாசல மணி வைக்கிறவன் தானே? இங்க என்னத்துக்கு வந்த? சாப்பிட வந்த. சாப்பாடெல்லாம் இல்ல, வெளியில் போய. என்ன பாக்குற? வெளியே போன்னு சொல்றேன்ல. போய். ஏய், இங்க வா. எவன் உள்ள வர நீ பார்க்க மாட்டியா? சாத்துன்னா. ஏய், வெளியே போய. இழுத்து வெளியே தள்ளுறான் தலை. ஹலோ, வந்துட்டானுங்க. அவர் வந்தா என்னப்பா? அதான் காசு வச்சிருக்காருல, அப்புறம் என்ன? இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எங்களுக்கு தேவையான விஷயம் தான், நீங்க சொல்லுங்க. இந்த ஆள்லாம் வரக்கூடாதுங்க. அதான் ஏன்னு கேக்குறேன். இந்த ஆள்லாம் வந்தா மத்த கஸ்டமர் யாரும் வர மாட்டாங்க, அப்புறம் ஓனர் எங்களை தான் திட்டுவாரு. மத்த கஸ்டமரா? இங்க வர முக்காவாசி கஸ்டமரே என் காலேஜ் பசங்க தான். நாங்களே ஒண்ணு சொல்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு? நீங்க இருங்க. நீங்க எதுக்கு போனோம்? ஹோட்டல் தானே இது. காசு கொடுத்த சாப்பாடு போட தானே ஹோட்டல் வச்சிருக்கேன். அப்புறம் என்ன? இப்ப இவர் உள்ள விட முடியுமா முடியாதா? என்ன பிரச்சனை இல்லை நீனு? இந்த இவர் உள்ள வந்தா நம்மளாம் வரமாட்டோமா? இவர் சொல்லிக்கிறாரு. இப்ப விட முடியுமா விட முடியாதாங்க? ஏய், அந்த உட்கார சொல்றேன். ஏய் பாபு, சொல்லுங்கண்ணே. என்னடா கேட்டேன்? இதுவா கேட்டேன்? எப்பவும் சாப்பிட்ற சரக்கு எடுத்துருவா. போட்டு விடு. என்ன உன் கம்பெனி திறக்க உனக்கே கொடுக்குறான்? ஏன்னா காமனாராமா? என்னடா குமாரன் இன்னும் காணா? எப்போ வருவாரான்? காரன் ஒரு தாபாவில் இருக்கார். இன்னும் அரை மணி நேரத்தில் வருவார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டப்ப தாமரைப்பட்டி தாபாவில் இருக்காருன்னு 3 கடையில் எங்கே இருக்காரோ அதை தானுங்க சொல்ல முடியும். அட ரொம்ப தான் சலிச்சுக்கிற. சரி வா பங்காளி, வேலையை முடிச்சு வரலாம். அண்ணே சுரேஷண்ணே, இன்னும் வாந்தி அடிக்கலையா? ஏய், சின்ன பசங்கடா, ஒரு ஆள் போதும். எதுக்கு இத்தனை பேர்? ஏய், ஆள் யாருன்னு காட்டுறா நீ. ஆள் யாருன்னு காட்டுறேன். நம்ம 4 அப்போ போதும். ஆனால் கடையில் வச்சு பண்ணிடாத, இல்லை எங்கேயாச்சும் வச்சு பண்ண. அப்புறம் குமாரனுக்கு தெரிஞ்சா சத்தம் போடுவார். மச்சி, எனக்கு ஒரு டவுட். என்ன அது? இந்த சிகரெட்டு செய்யறவங்க ஒரே ஜாதிக்கார ஆளுகளா இருப்பாங்களா? சான்ஸ் இல்ல மச்சான். அப்புறம் இந்த அரிசி மாத்திரை மருந்துலாம் சான்ஸே இல்ல. அட நம்ம போட்டிருக்கிற பேண்ட் சட்டை வேட்டி ஜட்டி சான்ஸே இல்ல மச்சான். இதுக்கெல்லாம் மக்கள் ஹெல்ப் வேணும். ஆனா அவங்க உள்ள சேர்த்து கொடுக்கு இல்ல. என்னடா நியாயம்? இது உங்க ஜாதி சங்க போஸ்டர் தானே? ஆமா. கடை ஓனரும் உங்க ஜாதி தானே? ஆமா. பேசாம அவர்கிட்டே போய் நான் இங்க எழுதுறேன். இல்லங்கடா, எங்க ஊருக்கு வந்து எங்க சாதியே தப்பா பேசுறீங்களா? என்னப்பா இதெல்லாம்? ஏய் இருக்குடா. டேய் போங்கடா, உள்ள வேலையை பார்ப்போம். இல்லண்ணா, இவனுங்க தானே நம்ம சாதி சங்கத்தை பத்தி கிண்டல் பண்ணி பேசுனானுங்க. கிண்டல்லாம் பண்ணலைங்க. இங்க பாருங்க, உங்க கடையில வேலை பார்க்கறாருல வடிவேலு, அவர் ஒரு வயசானவரை சொல்லி கடைக்குள்ள விட மாட்டேன்னாரு. அது தப்புன்னு சொல்லி அவரை பத்தி தான் பேசணும், மத்தபடி தப்பாலாம் எதுவும் பேசல. இல்லண்ணா, நம்ம சங்கத்தை பத்தி தான் ஏதோ பேசுனானுங்க. என்ன பேசுறா? நாங்க என்ன சொன்னோம்னா, இவங்க 2 பேரும் உங்க ஜாதி தான், அதனால சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தோம். மத்தபடி உங்களை பத்தியோ உங்க ஜாதி சங்கத்தை பத்தியோ தப்பாவே பேசல. இவர் தான் தப்பா அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆமா, அப்படியே பேசணும்னு இருந்தா இப்ப இந்த இடத்துல உங்ககிட்டே சொல்லிருப்போம். எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை. என்ன அவன் கையை வெட்டி? இந்த சின்ன பிரச்சனைக்கு அருவாத்துக்குயோ? இவங்க நம்ம கடைக்கு ரெகுலரா வந்து போயிட்டு இருக்க பசங்க. அவங்க ஒன்றும் தப்பா பேசிருக்க மாட்டானுங்க. நீங்களும் வேணும்னு சண்டைக்கு போயிருக்க மாட்டீங்க. சரி, எது எப்படியோ அவனுங்க பேசுனத நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவனுங்கிட்ட சண்டைக்கு போயிருக்கீங்க. அதுக்காக வெட்டு குத்தி இறங்கிட்டீங்களோ? இது சரியோ தப்போ, இந்த பிரச்சனை இதோட விடுங்க. அம்மா அப்பா விட்டு போட்டு இவனுங்க நம்ம ஊருக்கு படிக்க வந்திருக்காங்கடா. நாம தான் பெரிய மனசு பண்ணி விட்டு கொடுத்து போகணும். ஏன்பா நீ கிளம்புங்க. அட போங்கப்பா, நான் பாத்துக்கிறேன், போங்க. என்னண்ணா என்னையே அடிச்சுட்டானுங்க, அவனுங்களை போய் சமாதானமா போக சொல்லிட்டீங்களா? அதுக்கு தான் நீயும் பதிலுக்கு 4 அடி அடிச்சிருப்பியே. அதுக்கு மேல நீ வெட்டி கிட்டி தொலைச்சிருந்தா மொத்த காலேஜ் இங்க வந்து பிரச்சனை பண்ணிருக்கும். எலெக்ஷன் டைம்ல இந்த ஜாதி சங்கத்தோட செயலாளர் போட்டு அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு நாளைக்கு பேப்பர்ல வரும். அதுல வேற 2 பசங்க நம்ம ஜாதிக்கார பசங்கடா. நாளைக்கே நம்ம ஜாதிக்கும் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும். ஏன் அப்ப இவங்க சொந்த ஜாதி பசங்களே போட்டாங்கன்னு குத்தம் சொல்ல மாட்டாங்களாடா? ஆனா அந்த ஆளுலாம் நிச்சயம் நம்மளை வெட்டிருப்பானுங்க. வெட்டிட்ட அவனு மட்டும் இங்க போடுவானுங்களா? 4 வெட்டு வெட்டினா அவனுங்களுக்கும் ஒரு வெட்டு விழும். நம்ம கை கால் போனதுக்கு அப்புறம் அவங்கள வெட்டி
சமுதாயமே, நாளை பிப்ரவரி 12 அன்று மறைந்த தியாகி ஆதவனை அவர்களுக்கு நமது சமுதாயத்தின் அடையாளமான தலைவர் உலகப்பன் கரங்களால் சிலை திறப்பு விழா நாளை திருச்சிராப்பள்ளி அன்னூரில் அலைக்கடல் என திரண்டு அப்போ நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாம் தலைவர். ஏய் குமார், கிளம்பு. போய் செக் பண்ணுங்க. எங்க வந்து யார் செலவுல கேக்குற? அமைதியா இருங்க, பேசிக்கலாம். என்னங்க என்ன இதெல்லாம்? என்ன பண்றீங்க? சிலைக்கு சீல் வைக்க சொல்லி கலெக்டர் ஆர்டர். என்ன பிரச்சனை? எதுக்காக செலக்ஷன் வைக்கணும்? நீங்க சிலை வைக்க என்ன ரூல்ஸ்னு விசாரிக்க வந்தப்ப நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ரோட்லயோ பொது இடத்துலயோ சிலை வைக்க கூடாது. அடுத்து ஈஸியா டேமேஜ் ஆகிற மாதிரியான மெட்டீரியலால சிலையை செய்யக்கூடாது. ஆனா இது ஒண்ணும் ரோடோ பொது இடமோ இல்லீங்க, என் சொந்த பட்டா நிலம். வேணா பத்திரத்தை பாருங்க. ஆமா, அப்புறம் எதுக்கு நாங்க பர்மிஷன் வாங்கணும்? ஆனா ஈஸியா டேமேஜ் ஆகிற மாதிரி சிமெண்ட்ல தானே செஞ்சிருக்கீங்க. சிமெண்ட்ல செஞ்சது அது எப்படிங்க தானா டேமேஜ் ஆகும்? வேற யாராவது டேமேஜ் செஞ்சா? என்ன பேசுறீங்க? பேசிக்கலாம். இப்ப என்ன சொல்ல வரீங்க? 8 வருஷம் முன்னாடி இந்த ஊர்ல நடந்த ஜாதி கலவரத்தை யோசிச்சு பார்த்து கலெக்டர் முடிவு பண்ணி தான் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு. அதைத்தான் நாங்களும் உங்ககிட்ட சொல்றோம். இந்த காலேஜ் பக்கத்துல இருக்க எம்எல்ஏ திறந்து வச்சாரு அவங்க தலைவரோட சிலை, அது கூட சிமெண்ட்ல தான் இருக்கு. ஆனா அது கலவரத்துக்கு முன்னாடி திறந்தது. சும்மா ஏதோ காரணம் சொல்லாதீங்க. இந்த தொகுதியோட எம்எல்ஏ சொல்லி தான் வந்திருக்கீங்கன்னு தெளிவா தெரியுது. நாங்க தங்கத்திலே சிலை திறந்து வச்சாலும் ஏதாவது நொண்டிசாக்கு சொல்லி அதுக்கும் சீல் வச்சிருப்பீங்க. எங்களுக்கு வந்த ஆர்டர் படி சீல் வைக்கிறது எங்க கடமை. தயவு செஞ்சு யாரும் குறுக்க வராம இருந்தா எல்லாருக்கும் நல்லது. இந்திய சுதந்திரத்துக்காகவும் போராடிய தியாகி அவர் சிலை வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை. இத்தனைக்கும் பஞ்சாயத்துல தீர்மானம் நிறைவேற்றி என் சொந்த நிலத்துல சிலை வச்சிருக்கேன். இது நிச்சயம் எங்க சாதிக்கு எதிராக யாரோ தூண்டி வர காரியம் தான். நீங்க என்னதான் யோசித்தாலும் நம்ம ஜாதிக்கு சொந்தமா ஒரு கட்சி தொடங்க தான் ஒரே தீர்வு. தம்பி, நமக்கு அரசியல் கட்சியே வேண்டாம்னு தானே ஆதவன் ஐயா கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அவருக்கு மரியாதை செய்ய கூட பர்மிஷன் இல்லையே. நீங்க சொல்ற மாதிரியே இருந்தாலும் நாம என்ன அவ்வளவு பெரிய கட்சியை ஆரம்பிச்சிட முடியும்? நம்ம குறிக்கோள் நம்ம ஜாதிக்குன்னு ஒரு சின்ன கட்சி தான். இது போல சின்ன சின்ன கட்சிகள் தமிழ்நாட்டுல 100 கணக்குல இருக்கு. நம்ம குறிக்கோள் என்னவா இருக்கணும்னா நம்ம தொகுதியில நாம அசைக்க முடியாத சக்தியா வரணும். அந்த பவரை வச்சு பெரிய கட்சிங்கிட்ட இருந்து நம்ம தொகுதிக்கு வேணும்ன்றத சாதிச்சுக்கணும். இனி எந்த கட்சி வேட்பாளரும் நம்ம ஜாதி ஓட்டு இல்லாம எம்பியாவோ எம்எல்ஏவோ ஆக முடியாதுன்றத நிரூபிச்சா நாம சொல்றத கேட்பாங்க. ஆனா எம்எல்ஏ எலெக்ஷன் பார்த்தா நம்ம தொகுதியில கிட்டத்தட்ட 1,20,000 ஓட்டு இருக்கு. அதுல நம்ம ஆளுங்க ஓட்டு வெறும் 15,000. வெறும் 15,000 சாதாரணமா சொல்லாதீங்க, கவனமா கேளுங்க. இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல அதிகபட்சமா 70% மக்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. 1,20,000த்துல 70% 84,000. அதான் மொத்த ஓட்டே. இப்ப சொல்லுங்க, 84,000 ஓட்டுல நம்ம ஓட்டு எத்தனை சதவீதம்? அப்பவும் 17% மட்டுமே வச்சு ஜெயிச்சிட முடியுமா? ஏன் முடியாது? வேற ஒரு பெரிய கட்சியோட கூட்டணியா நின்னா அவங்க எப்படி நம்மள சேர்த்துக்குவாங்க? அதான் சொல்றாருல. நம்ம தொகுதியில போட்டின்னு பார்த்தா அது 2 பெரிய கட்சிக்குள்ள தான். கடந்த 4 எலெக்ஷன்லயும் ஒரு 8,000ல இருந்து 10,000 ஓட்டு வித்தியாசத்துல தான் மாறி மாறி அவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க. நம்ம 15,000 ஓட்டு தான் எந்த கட்சி ஜெயிக்கணும்னு முடிவு பண்ற ஓட்டுங்க. ஆனா நம்ம தனியா நின்னா ஜெயிக்க முடியாதுல்ல. நம்ம தனியா நின்னா ஜெயிக்கிறோமா இல்லையான்றது கேள்வி இல்லை. ஆனா நம்மளை விட்டு தனியா நின்னா வேற யாரும் ஜெயிக்க கூடாது. அப்போ என்ன சொல்றீங்க தலைவரே? நம்ம ஆளுங்க 100% பேர் ஒத்துக்கிட்டு ஓட்டு போட்டாதான் நீ சொல்ற கணக்கு பலிக்கும். இல்லைன்னா வேஸ்ட் தான். நம்ம ஐயா சிலை திறக்கிற வரைக்கும் நம்ம ஆளுங்க இருக்கிற 22 ஊர்களுக்கும் தினம் ஒரு ஊருக்கு ஊர்வலமா போவோம். உண்ணாவிரதம் இருப்போம். அத்தனை ஜனங்களும் ஒண்ணு சேர்ந்தா அனுமதி கொடுத்துதானே ஆகணும். அத்தனை நாள் உண்ணாவிரதத்துக்கு பர்மிஷன் கொடுக்க கூடாது. ஏன் கொடுக்க மாட்டாங்க? ஜாதி கலவரம் கிளம்புன்னு காரணம் சொல்லுவாங்க. என்ன காரணம் வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். நாம அமைதியா போராடுறதுக்கெல்லாம் எந்த அனுமதியும் தேவையில்லை. போலீஸ் பர்மிஷன் வாங்கலன்னா ஜெயில போட்டுருவாங்க. அப்படி இல்லாட்டி லத்தி சார்ஜ் பண்ணி கூட்டத்தை கழிச்சு விட்டுருவாங்க. எப்படியா ஜெயில போடுவாங்க? நல்லா ஒண்ணும் பண்ண முடியாது. வெல் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்டீல் ஹீட் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணலாம். கார்த்திகேயன், டேக் தி ஸ்பெசிமென். இது வந்து 1.5% கார்பன் ஸ்டீல். இதை ஃபர்னஸ்ல வச்சு ஆஸ்னெட்டிக் டெம்பரேச்சர் செட் பண்ணு. இதோட ஆஸ்னெட்டிக் டெம்பரேச்சர் தெரியல, 1000 degrees Celsius. Go and place it. உன்னுடைய ஃபைனல் செமஸ்டர் ப்ராஜெக்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட் பத்தி தானே?
ஆனாலும் டெம்பரேச்சர் தெரியல. காலை வலிக்குது. லண்டன் விஜய், ஸ்பெசிமென் எடுத்து ஆயில் கொஞ்சம் பண்ணு. எங்க என்ன ஃப்ரிட்ஜில் இருந்து ஆப்பிள் எடுக்க போறியா? போய் க்ளவுஸ் போட்டு வா. நம்ம ஜாதி ஓட்ட வாங்கி பதவிக்கு வந்தவன் இன்னைக்கு நம்ம இடத்துல நம்ம சிலை வைக்க பர்மிஷன் தர மாட்டான். தலைவர் எப்படியா பர்மிஷன் வாங்க மாட்டாரு? வாங்குவாரு. பட்னி கடந்து உயிரை விட்டு வாங்குவாரு. ஒரு தலைவரோட சிலையை திறக்க இன்னொரு தலைவர் உயிரை விடணும். இதான் நம்ம நிலைமை. ஆனா இந்த நிலைமை உங்க காலத்துல மாறணும். உண்ணாவிரதத்துல கலந்துக்கும் போது எதிர் சாதிக்காரனும் போலீஸும் கண்டிப்பா நம்மள அடிச்சு நிறுத்த பாப்பாங்க. அப்படி எவனாவது அடிச்சா திருப்பி அடி, உதச்சா கால உட, எல்லாரையும் தூக்கி போட்டு மிச்சு முன்னேறி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நீயே டைரக்டா பாத்தியா? நிஜமாவே தெரியாம கூட நடந்துக்கலாம்ல. போடா. சரி, எப்படியோ அவனை அசிங்கப்படுத்தியாச்சுல்ல, அதுவே போதும். இதை போய் பசங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காத. தேவையில்லாமல் பிரச்சனை பெருசாகிடுவானுங்க. ஒழுங்காக 2 மாசத்துல காலேஜ் முடிச்சுட்டு போயிடும். எப்படின்னு தெரிஞ்சிருந்தா பஸ்ல நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 4-5 பேர் இருந்தானுங்க. ஞாபகம் வச்சுக்கடா, அவன் வேணும்னு பண்ணலான்னு உனக்கு தெரியாது. இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருந்துச்சு, நீ அவனை அடிச்சிட்ட. சரியா? வேற எதுவும் உளறாத. ஏய் ஏய் மாப்ள, வேணாம் சொன்னா கேளு. ஹாஸ்டல்ல வேணாம். ஹாஸ்டல்ல வேணா பசங்க கூட்டம் நிறைய இருக்கும். அவங்க இப்படி அடிச்சு சாவடிக்கணும். ஏய் அடிப்போம். ஆனா ஹாஸ்டல்ல வேணாம். அவனுங்க வேற எங்க வழக்கமா போவானுங்க. யாரும் சரியா தெரியலையே. அன்னைக்கு ஒரு கிழவனை சாப்பிட உள்ள 4 பேர் பிரச்சனை பண்ணானுல. அவங்களா? இருக்கானுங்க. அதுல சின்னதா ஒரு பையன் இருக்கானா? இப்பதான் வந்தான். ஏன், என்ன விஷயம்? இருக்கானாமா? டேய் வடிவேலே, இப்ப ஆளுங்க அனுப்புறேன். யாரு மட்டும் அவன அடையாளம் காட்டு. இல்ல ஏதாவது பிரச்சனையா? டேய் என்ன பிரச்சனை உனக்கு எதுக்குடா? ஆளை காட்டிட்டு போடா. எந்த பையனே? அதானே அன்னைக்கு தாஸ் அடிச்சாங்களே, நீங்க கூட சமாதானம் பண்ணி விட்டீங்களே. யாரு? நம்ம ஜாதின்னு சொன்ன 2 பசங்க அவனுங்களா? அவங்க கூட இருந்தானே சின்னதா ஒரு பையன், அவனை தான். அந்த ராமநாத விஷயம் என்னன்னு சொன்னானா? இல்லண்ணா, இந்த மாதிரி ஆளை அனுப்புறேன், அடையாளம் மட்டும் காட்டுன்னு தான் சொன்னாரு. என்ன விஷயம்னு கேட்டேன், பதில் சொல்லாம கோவமா போன வச்சுட்டாரு. சரி, நீ எதுவும் ஆளை காட்டி தொலைச்சிடாத. அவன் கடையில் வச்சு செஞ்சிட போறாங்க. அப்போ அவங்க ஆளுக்கு வந்தா பையன் கடையில் இல்ல, வெளியில போயிட்டோன்னு சொல்லிட்டா? இல்ல இல்ல இல்ல, அந்த ராமநாதனுக்கு போய் பேச தெரிய வந்தா பிசினஸ்ல ஏகப்பட்ட பிரச்சனை. நீ போனை வை, நான் ராமநாதனை பேசிக்கிறேன். வேணும் தானே பண்ணியிருப்பான். தெரியல. அவன் பேர் என்ன? ராமநாதன், மெட்டலர்ஜி டிபார்ட்மெண்ட். என்ன சிகரெட் வேணாடா, இருக்கு. அவனுக்கு கஞ்சா அடிச்சிட்டு பிரச்சனை பண்றதே வேலை. என்னங்க பண்றது? அவனை போன்ல பிடிக்க முடிஞ்சா ஆளுங்களை கடைக்கு அனுப்ப வேணா சொல்லுங்க. அவங்களுக்கு பிரச்சனை வரும்னு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குதுண்ணா. ரெடியா இருக்கானுங்க. இப்போ என்ன பண்றது? டேய் மூர்த்தி, நான் கிளம்புறேன். ராமநாதாளி வந்து என்ன கேட்பாங்க. கேட்டால் அவங்க அப்பா உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போயிருக்காருன்னு சொல்லு. பார்த்துங்க. பாபு அண்ணா, மூர்த்திண்ணா, வடிவேலண்ணா எங்கண்ணா போயிருக்காரு? ரெண்டு ஃப்ரைட் ரைஸு, சில்லி சிக்கனு. வேற? அவ்வளோதான். மூர்த்திண்ணா, ஃப்ரைட் ரைஸு, ஒரு சில்லி சிக்கன்.
சொல்லுங்கண்ணே. 3 பேர். அப்புறம் அவ்வளோதான். டேய், இங்கே வடிவேலு யாரா? அவர் வெளில போயிருக்காரு. எங்கே போயிருக்காரு? எப்போ வருவார்? ஏன் எதுக்கு கேட்குறீங்க? ஏய், சொன்னதான் சொல்லுவியா? ஏய், வேறு ஏதாவது சொல்லிட்டு போனாரா? அவர் தேடி சிலர் வருவாங்கன்னு சொன்னார். அவங்ககிட்ட யாரையாவது காட்ட சொல்லி சொல்லிட்டு போனாரா? வேறு ஏதாவது சொல்ல சொன்னாரா? அது எப்படி உங்ககிட்ட சொல்கிறது? நீங்கள் யாருன்னே தெரியாதே. ஏய், அது நாங்கள் தான்டா. ஓ, மூர்த்தி அண்ணா தான் ஃபுட் டெலிவரி சொல்லிட்டு போயிருக்காரு. மூர்த்தினா ராமநாதன் ஆளுங்க வந்திருக்காங்க. வடிவேலு அண்ணன் உங்ககிட்ட சொல்லிட்டு போனார்ல, அவங்க தான். ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க சார். இங்க பாருங்கம்மா, உங்க முகத்தை பார்த்து தான் 1 மாசம் சஸ்பென்ஷனோட விட்டுருக்கேன். 1 மாசம் காலேஜுக்கும் வரக்கூடாது, ஹாஸ்டல்லையும் தங்கக்கூடாது. படிப்பு கெட்டு போயிருங்களே. இந்த ஒரு தடவை நீ ஒண்ணு கெஞ்சிட்டு இருக்காத, வா போலாம். பையன் கூப்பிடுறாருல்ல, போங்க. கார்த்திகேயன், வாடா. வாங்கம்மா, ரூமுக்கு வாடா. நீங்கெல்லாம் இவன் ரூம்மேட்டாப்பா? ஆமாம் ஆமாம். எங்கடா உன் சூட் கேஸு மற்ற பொருள் எல்லாம் காணோம்? அதெல்லாம் பக்கத்து ரூம்ல இருக்குமா? ஏய் सेठ, तुम्हारी रूममेट कार्ति उनका माताजी हैं क्या? What are मेरा रूममेट? क्या मैन, I was your roommate. Karthi is my roommate. So we are all roommate only ना? क्या? वो कार्ति माँ है, समझ गया? அது அவனுக்கு தமிழ் கொஞ்சம் தெரியாது, அதான். ஒன்றும் இல்லை, சாப்பிட்றதுக்கு தான் என்ன கூப்பிட்டு போக வந்திருக்கான். சரி, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். சாப்பிடுங்க. வரேன். சாப்பிடுங்க. கானா கானா ஜல்தி ஆவோ. அரே யார், அதெல்லாம் யாரும் இல்லை. மெஸ்ஸில் குச்சி குச்சி होता है. வா. என்ன சுரேஷ், கார்த்தி அம்மாக்கு சாப்பாடா? ஆமாம், வந்தவனே எனக்கு கொஞ்சம் வண்டி கிடைக்குமா? ஷூர் மாம்ஸ், வந்து தரேன். ரைட்ரா, பாய். சஸ்பென்ஷன்லாம் சப்ப மாட்டுமா, நான் ஊருக்குலாம் வரல, இங்கே படிக்கிறேன் வீடு. அந்த சார் தான் ஹாஸ்டல்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரேப்பா. அதெல்லாம் அப்படிதாம்மா சொல்லுவாங்க, ஆனால் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. போன வருஷம் நானும் சுரேஷில் 2 மாதம் அப்படிதான் இருந்தோம். தெரியாமலாம் எதுக்குப்பா இங்கே தங்கிக்கிட்டு? நீ வாப்பா, நம்ம ஊருக்கே போயிடலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைம்மா, நான் இங்கே இருக்கிறேன். அடுத்த வாரம் இவனுக்கு பர்த்டே, அதுக்கு அடுத்த வாரம் இவங்க அக்காவுக்கு நாமக்கல்ல கல்யாணம். நாங்களாம் சேர்ந்து ஒன்றா போகணுமா? பையனை பத்திரமா பார்த்துக்குங்க. நாங்கள் பார்த்துக்குறோம்மா, நீங்கள் போயிட்டு வாங்க. டே குவாட்ரே, பாஸ்கர் உங்க ரூம்ல பைக் வச்சிருக்கா சொல்ல சொன்னான்டா. ஆனால் ஒன்றுண்ணா, வர்ற பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நம்ம ஸ்ட்ரென்த்தை காட்டலன்னா எம்எல்ஏ எலெக்ஷனை மறந்துட வேண்டியதான். ஆமாண்ணே, இன்னிலேருந்து எலெக்ஷனுக்கு வெறும் 2.5 மாதம் தான் இருக்குது. ஈஸியாக டேமேஜ் ஆகிற மாதிரியான மெட்டீரியலால் சிலையை செய்யக்கூடாது. சிலை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்? ஈஸியாக டேமேஜ் ஆகாத வாய்ப்பு இருக்கா? சிமெண்ட்டில் செஞ்சது இல்லையா, வெங்கலத்தில் செய்கிற மாதிரி வராது. அவர் உண்ணாவிரதம் இருக்கலாமா? இருதே உண்ணாவிரதமா? கூட்டிட்டு போயிட்டு கம்பெனியில் ரெஸ்ட் கொடுப்பீங்கன்னு பார்த்தா மொதல் 10 நாள் உண்ணாவிரதம் அமைதியாக நடக்கணும். அந்த டைமில் நமக்கு கட்சி வேணுன்ற விஷயத்தை மட்டும் தான் பரப்புறோம். அதுக்கப்புறம் 10-12 நாள் கழிச்சு தான் பிரச்சனையை பரப்புறோம். 4 காசு சம்பாதிக்க எத்தனை திட்டம், இப்படி கடைசி சமயத்தில் கீழே விழுந்து நாசம் பண்ணிட்டியே. என்ன வளர்த்தவனா நீ, என் வளர்ச்சிக்கு வில்லன். ட்ரீட்டுக்கு தெரிஞ்ச பசங்க எல்லாரையும் கூப்பிடலாமா? வேணாண்டா, காலேஜில் கடைசி பர்த்டே நைட் நாம் மட்டும் அடிப்போம். வேணும்னா நாளைக்கு எல்லாத்தையும் கூப்பிடலாம். டாபா போயிடலாமா? இப்போ தான் நாங்கள் போய் பிரச்சனையாச்சு. எதுக்கு அங்கேயே போயிட்டு வேற எங்கேயாவது வெளியில் போகலாம்டா. உடம்பு உட்காந்துருக்கான் பாரு. டேய், நீங்களா எந்த பிரச்சனையும் தலையிடாதீங்க. அவனுங்களும் 10 நாளாக எந்த பிரச்சனையும் பண்ணல. நாமளும் அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுடுவோம். என்ன 3 பேருக்கு டீ தான்டா. என்ன 4 டீண்ணே? மாப்பிள்ள ராஜிக்கு போனால் நேரம் ஆகுது, எந்திரா. இவன் தான் வைஸ் பிரின்சிபால்ட்டையும் போட்டு கொடுத்துப்பான்னு நினைக்கிறேன். ஏய், யாரை பார்த்து பேசுற? ஸ்ட்ரைட்டா பேசு. பொம்பளை மாதிரி பேசுற.
வைனாங்கல் மாதிரி அடையா இருக்குது. ஓரா பேசுனா அடிச்சு மூஞ்சி இதெல்லாம் ஒட்டிரும். அவனுங்கள்ட்ட போய் என்னடா பேசிக்கிட்டு? டேய் இன்னொரு தடவை அந்த பொண்ணை பார்த்து பாரு. அதுக்கு தான் என்கிட்ட செருப்படி வாங்கினான்ல. சும்மாறா. என்ன லுக்கு? ஓ போ. கருமம் முடிச்சவனா ஆரம்பிச்சே நீ. என்னடா எனக்குன்னு எங்க இருந்தா வரானுங்களோ. கொஞ்சம் பொறுத்துக்கடா. அடுத்த ஸ்டாப் காலேஜ் தான்டா. டேய் பஸ்டா. தம்பி என்னப்பா? சும்மா சத்தம் தாங்க. வாந்திலாம் ஒண்ணு. டேய் 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 ஏன்டா இப்படி பண்றீங்க? டேய் ஜன்னலுக்கு வெளியே அதை தொலைங்கடா. என்ன நீ இன்னும் எடுக்கலையாப்பா? நான் இங்கேயே எடுத்துட்டேன். பிரமாதம். தம்பி அதுக்குன்னு அப்படியே போயிட்டா எப்படி? எங்கடா போற? மாடு எங்கடா மண்ணு வீடு கட்டுதா? சீக்கிரம் சீக்கிரம். இருமாப்ல ஒண்ணுக்கு இருந்துட்டு வந்துடுறேன். வெளியே மாப்பிள்ள வண்டி எடுத்துறா. வண்டி எடுத்து வர்றா அவனை. அவனே ஒரு பைத்தியக்கார. அவனை போயிட்டு கிளம்பு நம்ம என்னடா பைத்தியக்காரன் சண்டை போட்டு மாப்பிள அதிகப்படுத்திக்கிறேன் வா. மாப்பிள வரானுங்க பாரு மாப்பிள. வலிக்குது பாஸ்கர்ல நம்ம கொளுத்தி விடணும்டா நாளைக்கு. நம்மள பார்த்து மறைச்சிட்டு போனானே அந்த புறம்போக்கு தானே. அவனாடா அது? அவனுங்க கார் தான்டா. மச்சான் அவனை இன்னைக்கு அடிக்கணும்டா. அவனை போய் அடிக்கணும்டா. டேய் சும்மாறா. டேய் வண்டியில போறா. அடிச்சாடா மச்சான். டேய் வாங்கடா. யார ஏன்டா இப்படி தலைவர் சரி அசிங்கப்படுத்தி வச்சிருக்கீங்க? நாங்க ஏங்க சிலையெல்லாம் அசிங்கப்படுத்த போறோம்? நாங்க அந்த வழியா போன ஒரு கார் தாங்க சும்மா அடிக்கும். ஏதாவது வெத்து காரணம் சொல்லிட்டு இருக்காதீங்க. என்ன சாமி ஏய் நிறுத்து நிறுத்து. ஏய் என்ன பிரச்சனை போய் பாரு. என்னப்பா ஏன் இப்படி பண்றீங்க? எங்க மேல தாங்க தப்பு. நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா சிலை மேல அடிக்கணும் விசிலிங்க. ஆமாங்க தெரியாம தான் பட்டு. சிலருக்கு கணத்துல இந்த வயசு நம்ம ஊருக்கு வரான்னு தெரியல. எண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கானுங்கப்பா. போங்கப்பா ஏதோ சின்ன பசங்க போதையில செஞ்சுட்டாங்க. கிளம்புங்க பெருசு பண்ணிட்டுங்க. போங்க போங்க. ஏதாவது பண்ணி பாருங்க. இவனுங்களாம் வெட்டி பொலி போடணும். இந்த சாமிங்க வந்து கட்டுருச்சு. பசங்க ஏதோ போதையில பண்ணிட்டாங்க போல. ஆனா பசங்க நல்ல நேரம். அடாவடியான ஆளுங்க யாரும் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் மாரிமுத்து இந்த பிச்சைக்காரனை அடிச்சு போயிருக்கானு. பிச்சைக்காரனை எதுக்கு அடிச்சான்னு கேக்குறீங்களா? அவங்க தலைவர் சேனம்னால இந்த பையன் ஒண்ணுக்கு போயிட்டானு. ஜாதி வரைக்கும் ஒரு அளவே இல்லை. அவனே சுயமா யோசிக்க முடியாத பைத்தியக்காரன். அவனுக்கு என்ன தெரியும்னு அவனை போய் அடிக்கிறாங்க. நம்ம ஏன்டா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிகிட்டே இருக்கோம்? அதாவது நம்ம எவ்வளோதான் அப்பாவியாக இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிற கூட்டம் சரியில்லைனா நம்மளும் தான் பாதிக்கப்படுவோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் மாரிமுத்து இந்த பிச்சைக்காரனை அடிச்சு போயிருக்கானு. இந்த ஜாதி வரைக்கும் ஒரு அளவே இல்லை. அவனே சுயமா யோசிக்க முடியாத பைத்தியக்காரன். அவனுக்கு என்ன தெரியும்னு அவனை போய் அடிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் உங்க ஜாதி தான். இவனுங்களாம் வெட்டி பொலி போடணும். ஆனா பசங்க நல்ல நேரம். அடாவடியான ஆளுங்க யாரும் இல்ல. இருந்திருந்தா நிச்சயம் ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கும். என் தொழில் என்ன என் மச்சான், அழகு மச்சான், என்ன பாட்டெல்லாம் வேணாம்டா. காதல் உண்டு கொடுமையா இருக்குடா. அதுக்கு பதிலா நான் ஒரு கவிதை சொல்றேன் கேள. சொல்லு. ஒரு கவிதை. ரொம்ப ஒரு கவிதை. ஏய்
யாரு யார் இங்க உட்காந்துருக்குது? ஹலோ ராசா, யார் நீ? என்ன வேணும்? நெருப்பா? இந்தா. என்ன பண்றீங்க? இந்த சிகரெட் உண்டு, ஃபுல் சிகரெட் எந்து. யோ சிகரெட் கரையுது, சிகரெட் சிகரெட் பாதி கரையுதியா? சிகரெட் ஒண்ணுதான் இருக்கு, சிகரெட் குடியா? யோ சிகரெட், யோ 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 சிகரெட்யா? என்னடா பண்ற? நில்றா. டேய், நான் அவன்கிட்ட பேசுனதை வச்சு சொல்கிறேன். அவன் நிஜ பைத்தியம் தான். விடுங்கடா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம். அதான் நேற்று நைட்டு போன மாதிரி படுத்து தூங்குனியே, அப்புறம் என்ன? நானா மாட்டு போயலா? அவ்வளோ குச்சி மட்டையாகாமல் இருக்கிறதுக்கே தலை வலிக்குது. நான் போகிறேன். இதை சீரியஸாக எடுத்துக்கிறதா இல்லையானே தெரியலையே. அந்த பைத்தியம் எதுக்கு அவனை தூக்கிட்டு போய் அந்த ஓரத்தில் போடணும்? அவன் பைத்தியமாகவே இருந்தாலும் எதுக்கு கரெக்டாக இவனை டார்கெட் பண்ணா? ஆனால் கார்த்தி தானே இந்த பக்கம் படுத்துந்தான். ஒருவேளை அவன் பைத்தியமே இல்லைன்னா? அட போங்கப்பா, அவன் எவனோ கஞ்சா அடிச்சே பைத்தியமான கேஸா இருக்கும். அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேயின்ற மாதிரி பைத்தியத்தெல்லாம் பார்த்து பயப்படுறீங்க. நாங்கள் ஒன்றும் பயப்படலைங்க, அந்த ராமநாதன் தான் பயப்படணும். அது இல்லை, எங்களுக்கு இவனை மட்டுமே டார்கெட் பண்ணதால தான் சந்தேகமாகவே இருக்கு. நீ பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு அவங்ககிட்டயும் அவங்க அப்பா கிட்டயும் ஸ்ட்ராங்காக பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஆரம்பிச்சிருப்பான்னு எனக்கு தோணலை. ஆனால் அடியாளாக இருந்தால் கழுத்து அறுத்து போட்டு போயிருப்பான் இல்லையா? இவன் ஏதோ புத்தி சுவாதீனதான் தான். அது எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இன்னொரு தடவை இவனுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னு வச்சிங்க,
அது ஆக்சிடென்ட்டோ இல்லை வேற எதுவோ அவனுக்கும் அதே மாதிரி நடந்துரும். சரி, இந்த பிரச்சனையை பற்றி அவங்ககிட்டயும் அவங்க அப்பா கிட்டயும் பேசுகிறேன். அப்படியே அவன் வீட்டு அட்ரஸ் கொஞ்சம் வாங்கி கொடுங்க. அட்ரஸா? ஆமாம், அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அவன் வீடு கீழப்புதூரில் தான் இருக்கு. ஆனால் அட்ரஸ் தெரியலையே. இப்போ உங்களுக்கு என்ன, அவன் எங்கே இருக்கான்னு தெரியணும், அவ்வளோதானே? ஆமாம். இந்த கலையரங்கு தேட்டர் பின்னால் அவனுக்கு சொந்தமாக சக்தி பார்க் லாட்ஜ்னு ஒன்று இருக்குது. அவன் எப்போதும் அங்கே தான் இருப்பான். வீட்டுக்கு கூட சரியாக போகிறது இல்லைன்னா பாருங்களேன். இல்லை ஒரு வேளை கண்டிப்பாக அட்ரஸ் தான் வேணும்னா நாளைக்கு வாங்க, நான் வாங்கி வைக்கிறேன். அப்புறம் என்ன படிக்கிறீங்க? இவங்க எலக்ட்ரானிக்ஸ், நாங்கள் மெட்டலர்ஜி. மெட்டினா? மெட்டலர்ஜி அப்படின்னா அது தமிழ்நாட்டிலே 3 காலேஜில் தான் இருக்குது. மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ் பற்றின இன்ஜினியரிங். ஓ, இன்னும் எத்தனை வருஷம் காலேஜ் இருக்கு? இன்னும் 2 மாதம் இருக்குது. ஓ, 2 மாதம் தானா? கேட்கணும்னு நினைச்சேன். நேற்று எதுவும் பிரச்சனை போல சிலை கிட்ட அந்த வழியா வரும்போது பார்த்தேன். பெருசா ஒன்றும் இல்லை, தூக்கிப்பட்ட கிரீஸ் தான் சிலை மேலே பட்டுருச்சு. நமக்கு பெருசு இல்லை தான், ஆனால் அவனுக்கு பெருசு படுத்திடுவானுங்களே. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா என்கிட்ட வாங்க. நமக்கு எல்லா ஜாதியும் ஒன்று தான் தம்பி. ஆனால் நம்மளை காப்பாற்றிக்க தான் சங்கல்லாம் வச்சிருக்கதா இருக்கு.